நல்லா கவனிங்க. நான் பாஜகவ, தாவேக்காவ சும்மா ஒப்பிட்டு நான் பேசல. ஒரு ரீசன் இருக்கு. தாவேக்கா ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்ல எப்படி பாஜக மத்தியில மத்த கட்சி நபர்களை விலைக்கு வாங்கி அவங்க ஊழல் பண்ணியிருந்தாலும் வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்து வெளுத்து கொண்டு வந்து வெளில வைப்பாங்களோ, அதே மாதிரி தாவேக்கா இங்க தமிழ்நாட்டுல ஊழல் செய்த நபர்கள் எல்லாம் மற்ற கட்சியில இருந்து ஒவ்வொன்றா உருவி அவங்கள வாஷிங் மிஷின்ல போட்டு அவங்க எல்லாம் உத்தம புத்திரர்கள், அவங்க எல்லாம் மனித புனிதர்கள் சொல்லி பட்டம் கட்டி அவங்கள வெளில விடுறாங்க. அதே மாதிரி அந்த மத்திய அரசனுடைய மத்திய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும்னு சொல்லி மத்திய அரசு ஒரு சைடு அழுத்தம் தெரிவிக்குது. சட்டமன்றத்துல விஜய் சொல்றாரு, எல்லா விஷயத்துக்கும் எங்களால பாஜக எதிர்க்க முடியாது, மத்திய அரசு எதிர்க்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. பதிவு பண்ண கொஞ்ச நாள்லயே நம்ம ஆதவர்ஜுனா சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி வரணும், அந்த கல்வி கிடைச்சாதான் இங்க நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய கொள்கைக்கு ஆதரவா அவர் அப்படி ஒரு கல்லை போட்டு பாக்குறாரு. இது எப்படி போகுது அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாரு. இவர் இது சொல்லி முடிச்ச கொஞ்ச நாளிலேயே நீதிமன்றம், அதுவும் நீதிபதி அவர்கள் கேட்கிறாங்க, மத்திய அரசனுடைய மத்திய கொள்கையை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது கொண்டு வந்தா நல்லது தானேன்னு சொல்லி அவங்க ஒரு சைடு பேசுறாங்க. அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த சைடு திரும்பி பார்த்தோம்னா, தாவேக்கா அரசாங்கத்தினுடைய இந்த ஆட்சி காலகட்டத்தில் அரசு பள்ளிகளை மூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அரசு பள்ளிகளை மூட ஆரம்பிச்சு தனியார் பள்ளிகளுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு புதுசா நீங்க ஓபன் பண்ணிக்கோங்கன்னு ஒப்புதல் கொடுக்குறாங்க. என்னடா நடந்துகிட்டு இருக்கு? ஒரு மாதிரி இந்த நியூஸ் எல்லாம் அப்பப்ப நடக்குது. ஒரே நாள் நடந்தா நமக்கு தெரியும். அப்பப்ப நடக்கிறதுனால மக்கள் எல்லாம் தனித்தனி செய்திகளா பார்த்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தோம்னா அறநிலைத்துறையில கோயில் நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு ஊழல். கொஞ்சம் என்னடா ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கோம்னா, டக்குன்னு திருவெற்றியூர்ல யாரோ ஒரு இந்து அமைப்பினர் போய் நின்றுகிட்டு நீங்க மாட்டுக்கறி வெட்டக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரத்து செய்யப்படுது. ஒரு பிரச்சனையா எழும ஆரம்பிச்ச உடனே அதுக்கப்புறம் தான் தாவேக அரசாங்கம் நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. திருப்பரங்குன்றத்துல ஒரு RSS சம்பந்தப்பட்ட ஒரு நபரை வேட்பாளரை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா தாவேக்காவுடைய அமைச்சர் சீட்டு நிர்மல்குமார். முக்கியமான ஹிந்து தலங்கள் எல்லாத்தையுமே அப்படியே பிக் பண்றாங்க. அந்த பாஜகவுடைய ஹிந்து கொள்கையை கொண்டு அப்ளை பண்றாங்க. மோடி அவர்களே வெளிநாட்டுல போய் நின்றுகிட்டு இந்தியா தான் பீஃப்ல ஏற்றுமதியில் அதிகம், நாங்க தான் சிறந்த நாடுன்னு பெருமைப்படுறாரு. ஆனா இந்தியாவுக்குள்ள வந்தோம்னா இந்து வெறி பிடித்த நபர்கள் எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தையும் பீஃப் அப்படின்ற அந்த ஒரு உணவு மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியும் ஏற்பட்டு வேணும்ட்டே ஒரு கலவரத்தை தூண்டி இந்தியாவில நடக்குது. நம்ம பாக்குறோம். இதெல்லாம் வடநாட்டில் நடந்துட்டு இருந்தது. இப்ப பார்த்தா தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். அப்படியே பிஜேபி ஃபாலோ பண்ணி தான் இங்க தாவேக்கா செயல்படுது. எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே டிக்டோ அப்படிதான் செயல்படுறானுங்க.